கிரகங்களின் காரகத்துவம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்க தான் ராசி பலன் பார்த்து பார்த்து ஃபெட்டப் ஆயிருக்கிறீங்கல்ல. ஸோ எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரியான கண்டென்ட் நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட ரெடி பண்ணதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. கன்சல்டேஷன் எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டடா இருக்காது. எல்லாமே உங்களோட பர்த் சார்ட்டை என்னோட 5+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நானே ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கிரகங்களின் காரகத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சர்டைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். மொத்தம் 9 கோள்கள் அப்படின்னு சொல்றோமா. சயின்ஸ் பத்தி பேசணும்னா நம்ம வந்து யுரேனஸை நெப்டியூனையும் சேர்த்துக்க மாட்டோம். இதுல ராகு கேது சந்திரனையும் நம்ம சேர்த்துக்குவோம். சந்திரனை துணைக்கோள்னு சொல்லுவோம் ஜோதிட ரீதியா. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு குணங்கள் இருக்கும், சில தன்மைகள் இருக்கும். ஸோ அதுதான் சுக்கிரன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமே. சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு பெண் கிரகம், மிடில் ஏஜ் ஃபீமேல் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனை சொல்லுவோம். சுக்கிரன் வந்து ஒரு பெண் கிரகம், யங் ஃபீமேல். சரியா? ஸோ சுக்கிரனுக்கு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஆடம்பரம், சொகுசு, லக்ஸரி, இருந்தாலும் பிராண்ட் நியூவா வேணும் அப்படிங்கிற மாதிரியான தன்மையெல்லாம் சுக்கிரன் வந்து கெட்டு போகாத நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சுக்கிரன். அந்த சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் அழகு, ஆடம்பரம், பெண்கள், கலை, இது எல்லாமே வந்துடும் ஒரு பர்சனுக்கு. இப்ப இங்க மேல வந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல பாருங்க, சுக்கிரன் பலவீனமாயிருக்கு. பலவீனமாயிருக்குன்னா என்ன? ஸ்தான பலத்தை இழந்திருக்கு. உச்சம், ஆட்சி, நட்பு, சமம், பகை, நீசம்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஸ்தான பலம். இந்த கட்டத்தோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. கடகத்துல குரு உச்சமாகும், மகரத்துல குரு நீசமாகும், மீனத்துல சுக்கிரன் உச்சமாகும், கன்னியில சுக்கிரன் நீசமாகும். செவ்வாய் பாத்தீங்கன்னா மகரத்துல உச்சமாகும், அதுக்கு நேரா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கடகத்துல செவ்வாய் நீசமாகும். சூரியன் மேஷத்துல உச்சமாகும், மேஷத்துல சூரியன் உச்சமாகும். சித்திரை மாசம் அது நடக்கும். சித்திரை மாசம் பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கும், சம்மர் போயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ சூரியன் உச்சமா இருக்கும், சித்திரை மாசம் அது நடக்கும், உச்சமாகும் மேஷத்துல. அதுக்கு நேரா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய துலாத்துல சூரியன் நீசமாகும். நவம்பர் மாசம் அது நடக்கும், அக்டோபர் லாஸ்ட் நவம்பர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சூரியன் நீசமாகும். நம்ம ரெய்னி சீசன் போயிட்டு இருக்கும், சன்னே பார்க்க முடியாது. அதாவது சூரிய ஒளி இருக்கு, சூரியன் மறைஞ்சிடல. ஆனா மேகங்கள் பாத்தீங்கன்னா சூரிய ஒளிய மறைக்குது. இல்லாம போகல, சூரிய ஒளி மறைக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல உச்சம், ஆட்சி, நட்பு, பகை அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுக்கு பாத்தீங்கன்னா எது பகை வீடு, மகரமும் கும்பமும் சூரியனுக்கு பகை வீடு. கும்பம் வந்து ஆட்சி வீடு, மகர கும்பம் பகை வீடு. ஸோ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சார்ட்டை நீங்க பாத்துக்கோங்க, அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சுக்கிரனை பத்தி பேசிட்டு இருந்தோம். சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா கலை, ஆடம்பரம், பெண்கள், லக்ஸரி இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காரக கிரகம். இப்ப இந்த ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டிருக்கு அப்படின்னா, சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஸ்தான பலத்தை ரொம்ப பெருசா இழக்கல, ஓரளவுக்கு ஸ்தான பலத்தோட தான் இருக்கு. ராகுவோட இணைறது, சனியோட இணைறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பலவீனம் தான். சுக்கிரன் வந்து வீக் ஆகுது. ஏன்னா பாவ கிரகங்கள் சுப கிரகங்களோட இணையும் போது அந்த சுப கிரகத்துடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்கும். அதுதான் சுக்கிரன் வீக் ஆகுறது. சுக்கிரன் வீக் ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் குறையும், எல்லாமே கம்மியாகும். அதுவும் முக்கியமா ஒரு ஆணுக்கு, ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் வீக் ஆச்சுன்னா, சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் எப்படி இருப்பாருன்னா, தன்னை அழகுபடுத்திக்க விரும்பாதவரா இருப்பாரு, பெண்களை புரிஞ்சுக்க முடியாதவரா இருப்பாரு, அதிகம் செலவு பண்ணாதவரா இருப்பாரு. அகெயின் 12வது இடத்தையும் பார்த்துடணும். 12வது அதிபதி நல்ல சுபத்தன்மையோட இருக்கு, 12வது இடம் சுபத்தன்மையோட இருக்கு. 12வது இடத்த சுபத்தன்மைப்படுத்தக்கூடிய சுப கிரகங்களுடைய தசை நடக்குதுன்னா செலவு அந்த பீரியட்ல பண்ணுவாரு. நேச்சுரலா அவருடைய டெண்டன்சி அது கிடையாது, செலவு பண்ணக்கூடிய மாதிரியான பர்சன் அவங்க கிடையாது. ஆனா தசாபுத்திகள் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குங்க. ஒரு தசை நடக்குதா, நீங்க அப்படி இருக்கவே மாட்டீங்க. ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வரும். என்ன காரணம்? அது சம்பந்தமான தசாபுத்தி நடக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் பலன் சொல்லணும். சுக்கிரன் பலவீனம் ஆயிடுச்சு நான் இங்க சொல்றேன்னா, சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கு, சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் குறையும். சுக்கிர தசை வந்தா பெண்கள், ஆடம்பரம், சொகுசு எல்லாமே குறையும். சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க, விடோ, டிவோர்சி, சிக்கானவங்க இந்த மாதிரி பெண்களா இருப்பாங்க. இவங்க கூட பிரச்சனை பண்றது இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். சுக்கிர தசை நடந்தா ஆடம்பரம், சொகுசு எல்லாமே குறையும்.
பிராண்ட் நியூவா எதுவுமே வாங்க விரும்பாத மாதிரி, அவங்களே விரும்ப மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். சனி தசை வருதா, அப்படி ஆப்போசிட்டா இருக்கும். எல்லாமே எக்ஸசிவா கிடைக்கும். ஸோ அதுதான் எந்த தசை வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் காரகத்துவம். ஆனா அந்த சுக்கிரன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உள்ள குணங்கள் அப்படின்னு சொன்னா, ஸோ சுக்கிரனுடைய குணங்கள் இதுதான். எந்த தசையில எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த கன்சல்டேஷன் வந்த ஒரு கிளைண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எப்படிங்க அம்பானி ஜாதகத்தெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, லக்னாதிபதியை பார்க்கணும். சுக்கிரதசை வந்துச்சா, ஒருத்தர் வசதியா இருக்கிறாங்க, ரொம்ப ரிச்சா இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு என்ன சுக்கிரதசை அடிக்குது போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா. ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. சுக்கிரன் பாத்தீங்கன்னா நல்ல ஆதிபத்தியத்தை கொண்ட கிரகமா இருக்கணும். துலாம் ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரதசை வரவே கூடாது. காரகத்துவத்தை கொடுக்கும், ஆதிபத்திய கெடுதல்களை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி புரிஞ்சுக்கணும். கடன் நோய் மாதிரியான விஷயங்களை கொடுக்கும், 6-8 அதிபதிகளா வந்துரும்ல. இது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? அம்பானி எப்படி அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு, பணக்காரங்களுக்குலாம் கஷ்டங்கிறதே வராதா? அவங்களுக்கும் இந்த அஷ்டம சனி 7 சனி எல்லாம் கிராஸ் ஆகும் தானே. இந்த 12 ராசிகள்ல அவங்களும் ஒரு ராசிக்காரங்களா தானே இருப்பாங்க. அவங்களுக்கு 7 சனி நடக்க தானே செய்யும். அவங்க ஏன் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கொஸ்டின் இருந்துச்சு. ஒரு ரொம்ப ஹை கிளாஸா இருக்கிறதுக்கும், மிடில் கிளாஸா இருக்கிறதுக்கும், லோ கிளாஸா இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் என்ன ரீசன் அப்படின்னா, லக்னாதிபதியுடைய ஸ்ட்ரென்த். லக்னாதிபதி கெடக்கூடாது. இந்த சார்ட்ல சொன்னேன்ல, ஸ்தான பலம், ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கணும். நீசம்னா ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு அர்த்தம். லக்னாதிபதி ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஆனா அதுக்கு விதிவிலக்கு என்னன்னா, குரு பார்வை கிடைச்சிருக்கா, இழந்த வலுவை திருப்பி பெறுதுன்னு அர்த்தம். நீசம் ஆயிடுச்சு ஒரு கிரகம். உங்க லக்னாதிபதி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடக லக்னம்னு எடுத்துக்கோமே, லக்னாதிபதி சந்திரன் நீசம் ஆயிடுச்சு. அந்த சந்திரன் எப்படி இருக்கு? பௌர்ணமி சந்திரனா இருக்கா, தேய்பிரை சந்திரனா இருக்கா, அமாவாசை சந்திரனா இருக்கா? அந்த சந்திரனுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கா? அந்த சந்திரன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, சுக்கரனோட இணைஞ்சிருக்கா? இவ்வளவு விஷயத்தையும் சேர்த்து பார்த்துதான் ஒரு கிரகத்துடைய ஸ்ட்ரென்த்தை நம்மளால சொல்ல முடியும். ஓகே, நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஸ்தான பலத்தோட இருக்கணும். சுப கிரகத்துடைய தொடர்புல இருக்கணும். லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் ஏற ஏற ஏற, ஸ்ட்ரென்த்னா ஸ்தான பலத்தையும் சுபத்தன்மையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஏறுதோ, லக்னத்துடைய சுபத்தன்மை அதிகமாக ஆக, லக்னாதிபதியுடைய ஸ்ட்ரென்த் கூட, அந்த பர்சன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் கஷ்டப்பட்டுட்டும் இருக்கிறாங்க. அகைன் தசாபூத்தியும் செக் பண்ணிக்கணும். யோக தசைகள் வரணும். 1, 5, 9வது பாவகங்கள் இயங்கணும். 6-8 தசாபூத்தி நடுவுல கிராஸ் ஆகக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் பலன் சொல்ல முடியும். அவங்களுக்கு 7 சனி வராதா, அவங்களுக்கு அஷ்டம சனி வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் விதி விலக்கு இருக்குல்ல. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா இருக்கும். கஷ்டம் வரும், அவங்களுக்கும் அஷ்டம சனியில கஷ்டங்கள் வரும். ஆனா அதை ஓவர் கம் பண்ற அளவுக்கு அவங்களுடைய லக்னாதிபதியோட ஸ்ட்ரென்த் இருக்கும். ரொம்ப மைல்டா இருக்கும். சினிமால ரொம்ப டாப் ஸ்டாரா இருப்பாங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா இந்த அஷ்டம சனி பீரியட்ல வெளியவே தெரிய மாட்டாங்க, ஒரு விசிபிலிட்டியே இருக்காது. என்ன ரீசன்னா, அவங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கும். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துருவாங்க. அதுதான் அவங்களுடைய கஷ்டம் மைல்டா இருக்கும். லக்னாதிபதி வீக் ஆனவங்களுக்கு கஷ்டம் அதிகமா இருக்கும். அஷ்டம சனி ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஸ்ட்ரென்த்தையும் பார்க்கணும். ஏன்னா ராசியை அடிப்படையா வச்சு நடக்கக்கூடியது, சந்திரனை பேஸ் பண்ணி நடக்குது அந்த விஷயம். சந்திரன் பிறந்த ஜாதகத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதை பேஸ் பண்ணி நடக்குது. ஒரு பர்சன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரா, அவருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு, யோக தசைகள் நடக்குது. ஒரு பர்சன் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரா, லக்னாதிபதி ஓரளவுக்கு மீடியமா இருக்கு, அவங்களுக்கு யோக தசை நடக்குது. அவயோக தசை நடந்தா கூட ஒரு மாதிரி சுப தொடர்போட நடக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. கன்சல்டேஷனுக்கு வர்றாங்கல்ல, அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறது. ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறாங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தசாபுத்தி, தப்பான தசாபுத்தி நடக்கும். அவங்களோட சொந்த ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி எல்லாம் கெட்டு போயிருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜென்ரல் வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.